இந்த பெயரை பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாக்ஷியா அதிநயம் ஒரு 8 மாசமா திருப்பி படிக்கிறதுனால எனக்கும் வாயில சான்ஸ்கிரிட் வந்துருச்சு. உள்துறை செயலாளர் வந்து உட்கார்ந்தாரு. நான் கேட்டேன், ஏங்க இந்த சட்டத்துக்கெல்லாம் இந்தியில் பெயர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே பதில் சொன்னார், இது கூட உனக்கு தெரியல பார்த்தியா அப்படின்ட்டு, இதெல்லாம் இந்தியில் சமஸ்கிருதம் அப்படின்னார். சரி, சமஸ்கிருதத்தில் ஏன் வச்சுங்க? நாங்கள் சமஸ்கிருதத்தில் பெயரிட்டிருக்கிறோம், ஆனால் அதை ஆங்கிலத்தில் எழுதிவிட்டோம். அதனால் இது ஆர்டிகல் 348க்கு உட்பட்டு தான் அப்படின்னு பதில் சொன்னாங்க. மிகுந்த மகிழ்ச்சி, தயவு செய்து 3த்தையும் தமிழில் எழுதிட்டு ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். எல்லா சட்டத்தையும் பிரிவுகளை, அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய டெஃபினிஷன்ஸை மாற்றாமல் 300 100 ஆக்குனாங்க, 100 30 ஆக்குனாங்க, 40 50 ஆக்குனாங்க. குறிப்பாக ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பழைய சட்டத்துக்கும் புதிய சட்டத்திற்கும் என்ன மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கும் சொல்லப்போனால் எந்த வித்தியாசமும் கிடையாது. புதிய சட்டங்களாக ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், நோக்கம் சமஸ்கிருத திணிப்பை நம் மீது செய்வதற்காக மட்டும்தான் இந்த பண்ணியிருக்காங்க. எப்படி தீவிரவாதம் அப்படிங்கிறது தீவிரவாத அமைப்புகள் தாண்டி தனி மனிதனே தீவிரவாதியாகலான்னு சொன்ன ஒரே நாடு உலகத்திலேயே இந்தியா மட்டும்தான். அதே பிரிவுடைய கொஞ்சம் சுருக்கி ஆர்கனைஸ்டு கிரைமில் தனி மனிதன் மட்டுமே ஆர்கனைஸ்டு கிரைமை பண்ண முடியலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. இது தனி மனித சுதந்திரத்திற்கு மிக மிக எதிர்ப்பான ஒரு பிரிவாகும். எந்தெந்த வழக்கறிஞருக்கு சமூக உணர்வு இருக்கிறதோ அந்த வழக்கறிஞரெல்லாம் இந்த சட்டங்களை படித்து, இது நாம் ஆஜராகப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் சரி, என் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நாளை என்னுடைய அண்ணன் தம்பி கூட இதில் பாதிக்கப்படலான்ற உணர்வு வந்து இதை படித்து இதை மக்கள்கிட்ட சொல்கிற வரைக்கும் நம்முடைய கடமை நின்று போவது அல்ல. இது யாரையும் வேணால் பாதிக்கலாம். இன்றைக்கு நான் இதை எதிர்த்து பேசி கொண்டிருப்பதால் என் மீது கூட வழக்குகள் பாயலாம். நான் வெறும் அட்வொகேட்டாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ எம்பியாக வேற இருக்கேன், எதிர்கட்சி எம்பியாக வேற இருக்கேன். அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லை நம்ம, அது வேற விஷயம். 113வது பிரிவின் கீழே ஒரு குற்றத்தை செஞ்சவன் 113வது பிரிவு கீழே அவன் மேலே குற்ற வழக்கை தொடரணுமா அல்லது யுஏபிஏ சட்டத்தின் கீழே தொடரணுமா அப்படிங்கிறத சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சட்டத்தை நிர்ணயிக்கக்கூடியது நீதிமன்றம் அல்ல, காவல்துறை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இன்னும் தெளிவாகவே வெளிப்படையாகவே சொல்கிறேன், குற்றவாளி இளங்கோவாக இருந்தால் 113, அப்துல் காதராக இருந்தால் யுஏபிஏ. ஏன் இந்த சட்டங்கள் மக்களுக்கு எதிரானவை, அரசியல் அமைப்புக்கு எதிரானவை, மாநில சுயாட்சிக்கு எதிரானவை, நீதி பரிபாலனத்திற்கு எதிரானவை என்பதை குறித்தான ஒரு சிறு கருத்து பரிமாற்றத்தை நான் வைக்க விரும்புகிறேன். முதல்ல இந்த சட்டம் இயற்றப்பட்ட போது 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 நோட்டிஃபை பண்ணுறாங்க, கையெழுத்து வாங்குறாங்க. அதுக்கு முன்பாக இதை முதல்ல 3 சட்ட முன்வடிவுகளை பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த 3 பில்லுமே பாராளுமன்ற விதிகளின்படி செலக்ட் கமிட்டிக்கு போச்சு. நான் உள்துறை அமைச்சகத்தினுடைய செலக்ட் கமிட்டியில் இருக்கிறதுனால நானும் அதில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு தயாநிதி மாறன் அவர்களும், முதலில் காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பாக திரு திக்விஜய் சிங் அவர்களும், பின்பு மரியாதைக்குரிய திரு பி சிதம்பரம் அவர்களும், திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த டெரிக் ஓப்ரையனும், நாங்கள் தான் பெரும்பான்மையாக எதிர்கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தோம். அந்த கமிட்டியில் மொத்தம் 3 ரிட்டையர்ட் டிஜிபிஸ் இருந்தாங்க. கமிட்டியில் நாங்கள் நிறைய கருத்துக்களை எடுத்து வைத்தோம். நான் ஒரு கருத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஏறக்குறைய 12 கருத்துக்களை என்னுடைய
சார்பில் நான் என்னுடைய கருத்துக்களாக எடுத்து வைத்தேன். அந்த 12ல் 11ஐ ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு இந்த சட்ட முன்வடிவை, பாராளுமன்றத்தில் கொடுத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெற்று திருத்தங்களோடு புதிய சட்ட முன்வடிவை கொடுத்தார்கள். அப்போதான், அதற்கு முந்தைய தினம்தான் மக்களவையில் ஒரு 2 பேர் உள்ள புகுந்து இந்த புகை குண்டுகளை வீசி எறிந்ததுனால ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினோம், வெளிநடப்பு செய்தோம், போராட்டம் செஞ்சோம். அப்போது ஏறக்குறைய 140 உறுப்பினர்களை மேலவையிலும் மாநிலங்களிலும் சேர்த்து என் உட்பட 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் வெகு சில எம்பிகள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் தொடர்ந்து அந்த புகை குண்டுகளுக்கு அந்த நிகழ்வுக்கு எதிராக போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தப்ப இந்த சட்டங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டன. செலக்ட் கமிட்டிக்கு போயிட்டு வந்த பிறகு இருக்கக்கூடிய சில ஆலோசனைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பெரும்பாலான மக்கள் விரோத பிரிவுகளை அப்படியே வைத்து இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டன. நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை எழுப்பிவிட்டோம். தமிழக அரசு இவற்றை ஆராய்ந்து ஒரு அறிக்கை தரும்படி ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சத்யநாராயணன் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது குறித்து ஒரு கடிதத்தை ஒன்றிய அரசுக்கும் எழுதிவிட்டார். இதில் உள்ள சில பிரச்சனைகளை கோடிட்டு காட்டிவிட்டார். மக்கள் மன்றத்தில் இப்போது நாம் இருக்கிறோம். இந்த மக்கள் மன்றத்தில் இருக்கிறப்ப பொதுவாக வழக்கறிஞர்களுக்கே பிடிபடாத சில பிரிவுகள் எப்போதுமே இருக்கக்கூடும். 35 வருடம் கழித்து கூட சில பிரிவுகளை புரிந்து கொள்வதில் சிரமங்கள் ஏற்படுகின்றன. என்னுடைய சீனியர் என் நடராஜன் 50 வருடங்கள் பிராக்டிஸ் பண்ண பிறகு கூட ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகளை நடத்தியிருந்தாலும் கூட 302 கேஸ் வந்தால் முதல்ல எடுத்து 300 ஐபிசி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை படிப்பார். ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் சட்டப்பிரிவுகள் ஒரு புதிய கோணத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனவே நான் எல்லாத்தையும் தெரிஞ்ச வக்கீல் யாருமே கிளைம் பண்ண முடியாது, கிளைம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் சட்டப்பிரிவுகள் ஒரு புதிய கோணத்தை தரக்கூடும். அந்த வகையில் பார்த்தா நமக்கு சட்டம் படித்த நமக்கு இந்த பெரிய பிரச்சனை இருக்கிறப்ப மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இருந்தாலும் எளிதான காரியம் இல்லைன்றதுனால மட்டுமே அதிலிருந்து நம்ம விலகி போயிட முடியாது. எப்போதெல்லாம் அடக்குமுறை சட்டங்கள் வருகிறதோ அது சுதந்திர போராட்டத்திலிருந்து சரி, மக்களுக்காக குரல் கொடுப்பது வழக்கறிஞர் சமுதாயம் மட்டும்தான். எனவே வழக்கறிஞராகிய நாம் இந்த சட்டங்களை குறித்த தெளிவான புரிதலை எடுத்துக்கொண்டு அதை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்கு வழக்கறிஞர்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த சட்டங்களை தெளிவாக படித்து அதை புரிந்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து சென்னையை சார்ந்த அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றிருந்தாலும் கூட அதை ஊக்குவிக்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் திரு துரைக்கண்ணன் அவர்கள் இன்றைக்கு ஏறக்குறைய 400 இளம் வழக்கறிஞர்களுக்கு இந்த புதிய 3 சட்டங்களுடைய பேர் ஆக்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. அது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப ஏன் இந்த சட்டங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றிவிட்டால் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்தை தான் நீதிமன்றங்கள் முதல்ல எடுத்துக்கும். ஆனால் எப்பெல்லாம் ஒரு சட்டத்தை இது சரியில்லை அப்படின்னு நீதிமன்றங்கள் நீக்கலாம் அப்படின்னா 3-4 தருணங்கள்ல மட்டும்தான் அதை செய்வாங்க.
ஒன்று, அந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவை அல்லது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானவை அல்லது அவை குழப்பம் தரும் சட்டங்கள், வேக் லாஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் செக்ஷன் 66 கேபிட்டல் ஏவை ஸ்ரேயா சிங்கல் கேஸில் இது அரசியலமைப்புக்கு விரோதமானது என்று சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பிரிவை நீக்கும் போது கூட அது வேக் லா அப்படின்னு ஒரு இடத்துல ரொம்ப நீண்ட விவாதத்தை சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருப்பாங்க, நல்ல பெரிய விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஸோ சட்டங்கள் குழப்பம் தருவையாக இருந்தால் கூட இவைகளை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை என்று நீக்க முடியும். இந்த பெயரை பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சியா அதிநயம் ஒரு 8 மாசமா திருப்பி படிக்கிறதுனால எனக்கும் வாயில சான்ஸ்கிரிட் வந்துருச்சு. ஆனால் இந்த பெயரை ஏன் வைத்தீர்கள் அப்படின்றதா என்னுடைய முதல் கேள்வியா இருந்தது. செலக்ட் கமிட்டியில் வந்து செக்ரட்டரிஸ் டு த கவர்மெண்ட்டை வந்து ஒரு விட்னஸாக விசாரிப்பாங்க. அப்போ விட்னஸாக வந்து ஒன்றிய உள்துறை செயலாளர் வந்து உட்கார்ந்தாரு. நான் கேட்டேன், ஏங்க இந்த சட்டத்துக்கெல்லாம் இந்தியில் பெயர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே பதில் சொன்னார், இது கூட உனக்கு தெரியல பார்த்தியா அப்படின்ட்டு, இதெல்லாம் இந்தியில் சமஸ்கிருதம் அப்படின்னார். சரி, சமஸ்கிருதத்தில் ஏன் வச்சுங்க? அவங்களுடைய பதில் அதுதான் நீதிமன்றத்திலையும் போன தடவை சொன்னாங்க. நாங்கள் சமஸ்கிருதத்தில் பெயரிட்டிருக்கிறோம், ஆனால் அதை ஆங்கிலத்தில் எழுதிவிட்டோம், அதனால இது ஆர்டிகல் 348க்கு உட்பட்டு தான் அப்படின்னு பதில் சொன்னாங்க. மிகுந்த மகிழ்ச்சி, தயவு செய்து 3த்தையும் தமிழில் எழுதிட்டு ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். தமிழில் பெயரிடுங்கள், ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளுங்கள் கேட்டேன். அதற்கு பதில் அல்ல. இது எல்லாருமே எதிர்த்தோம். பெயர் மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா பெயர் மட்டும் பிரச்சனை இல்லை. நாங்கள் தண்டனை சட்டம் என்று இருந்ததை நியாய சட்டமாக மாற்றிவிட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆங்கில ஆதிக்க காலனி அரசு தண்டனையை கொடுத்தது, நாங்கள் நியாயத்தை கொடுக்குறோங்கிறாங்க. அப்படின்னா எது எது குற்றம்னு அதில் சொல்லக்கூடாது, குற்றத்துக்கு அதில் தண்டனை கொடுக்கக்கூடாது. அல்டிமேட்டாக என்ன பண்ண போறீங்க? குற்றத்துக்கு தண்டனையை கொடுக்க போறீங்க. அதுதான் தண்டனை சட்டம்னு சொல்றாங்க. நியாயத்தை வழங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த நியாயத்தை ஒழுங்காக வழங்கி இருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஏன் அவை நியாயத்தை ஒட்டிய சட்டங்கள் அல்ல அப்படின்றது சொல்லணும். இதில் ஒவ்வொரு பிரிவை குறித்தும் 3 சட்டங்களை குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா அதற்கு இந்த நேரமோ இந்த காலம் போதாது. ஒரு நாள் அல்லது 2 நாள் தொடர் கருத்தங்கள் இருந்தால் தான் இதை பற்றி முழுக்க எல்லாத்தையும் விளக்கி சொல்ல முடியும். இருந்தாலும் கூட சில பிரிவுகளை மட்டும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். முதல்ல இந்தியன் பீனல் கோட்ல பார்க்கலாம். மரியாதைக்குரிய சட்டத்துறை தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி, ஒரு சட்டத்தில் அல்லது குற்றவியல் நீதி பரிபாலனத்தில் ஏன் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 4 அல்லது 5க்கு மேலான தியரிஸ் இருக்கு. எதற்காக குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கணும்? இது ஜூரிஸ்ப்ருடன்ஸில் படிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து டிட்டரண்ட், 2வது ப்ரிவென்டிவ், 3வது ரெட்ரிபியூட்டிவ், 4வது ரிஃபர்மேட்டிவ். டிட்டரண்ட்னா ஒருத்தருக்கு குற்றம் செய்தவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை வந்து மிக பயங்கரமாக இருந்தால் அதை பார்த்து மற்ற குடிமக்கள் குற்றத்தை செய்ய மாட்டாங்க, அதனால பயமுறுத்தும் வகையில் தண்டனைகள் இருந்தால் அது டிட்டரண்ட் தியரி. பிரிவென்டிவ் தியரி, இதற்கு அப்புறம் குற்றங்களே நடக்கக்கூடாது, அதை தடுக்கும் விதமாக தண்டனையை கொடுக்கணும். ரெட்ரிபியூட்டிவ் தியரி அது நம்மகிட்ட இல்லை.
கண்ணுக்கு கண், கைக்கு கை அப்படின்னு சொல்லிட்டு. உயர்நீதிமன்ற நீதிபதி கூட ஒருத்தர் எழுதினார், ஃபோர்ஜரி கையெழுத்து போகிறவங்க விரலெல்லாம் வெட்டிடணும்னு சொன்னார். அதான் ரிட்ரிபியூட்டிவ் தியரி. அந்த சட்டங்கள்லாம் வந்துச்சுன்னா எங்கே போவோம்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும்னு நினைக்கிறேன். கடைசியாக ரிஃபர்மேட்டிவ் தியரி. மனிதன் ஒரு சமூக விலங்கு. அந்த மனிதன் இருக்கிற சமுதாயத்தில் குற்றங்களை செஞ்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை தூக்கி ஒரு வேஸ்ட் பொருளாக தூக்கி எறிந்திடக்கூடாது. அவனை நல்வழிப்படுத்தி மீண்டும் சமூகத்திற்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரிஃபர்மேட்டிவ் தியரி. இந்தியா இந்த ரிஃபர்மேட்டிவ் தியரி தான் அதிகமாக நம்புகிறது. அதில் தான் நமக்கு உடன்பாடு. இந்த ரிஃபர்மேட்டிவ் தியரியை ஒட்டி தான் இந்த சட்டங்கள் இருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்கணும். முதல்ல ரிஃபர்மேட்டிவ் தியரிக்கு எதிரான ஒரு தண்டனை அப்படின்னு பார்த்தா அது டெத் சென்டென்ஸ் தான். மரண தண்டனை என்பது நம்மால், குறிப்பாக தமிழகத்தால், திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வகையான தண்டனை. ஏன்னா மரண தண்டனைக்கு பிறகு ஒருத்தனை ஒருவேளை அவன் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அந்த தண்டனையை திருத்தி எழுத முடியாது. அல்லது மரண தண்டனை என்பது ஒரு மனிதனை திருத்தும் விதமாக இருக்காது. எனவே மரண தண்டனைங்கிறத நம்ம எப்பவுமே எதிர்க்கிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், 1860 பீனல் கோடில் தண்டனைகளாக சொல்லப்பட்டது மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, கடுங்காவல் தண்டனை, சாதாரண சிறை தண்டனை, சொத்துக்களை பறிமுதல் செய்தல், கடைசியாக ஃபைன். புது சட்டத்தில் அவைகளை அப்படியே வைத்துக் கொண்டார்கள். தயவு செய்து வழக்கறிஞர்களாகிய நீங்கள் பிரிவு 4 பாரதிய நியாய சங்கீதா அடுத்த பக்கத்திலேயே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, அதை குறித்து வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன வகையெல்லாம் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டவங்க கடைசியாக கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு புது வகையான தண்டனையை கொடுக்குறாங்க. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கறது வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னங்கிறத விளக்கமாக சொல்லப்படவில்லை. என்ன கம்யூனிட்டி சர்வீஸ்? நான் நீங்கள் போயிட்டு கோயிலில் வேலை செய்யுங்க, அது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸாக சொல்லலாம். இன்னொரு ஜட்ஜ் நீங்கள் போயிட்டு ரோடை பெருக்குங்கன்னு சொல்லலாம். இன்னொருத்தர் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லலாம். இது போன்ற தெளிவில்லாத தண்டனைகளை விதிப்பது பெரிய சமூக முரண்பாடுகளை உருவாக்கும். எனவே கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறத விரிவாக சொல்லாத வரைக்கும், டிஃபைன் பண்ணாத வரைக்கும், வரையறுக்காத வரைக்கும் கம்யூனிட்டி சர்வீஸ்ன்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இருந்தாலும், மேலை நாடுகளில் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான தண்டனையாக இருந்தாலும், கம்யூனிட்டி சர்வீஸ்னால் என்னன்னு சொல்லாமல், விளக்கமாக சொல்லாமல் அது இருக்கிற வரைக்கும் அது ஒரு குழப்பமான சட்டம். இரண்டாவது, மீண்டும் பிரிவு 4 பாருங்கள். The punishment to which offenders are liable under the provisions of this Sanghida அப்படின்னு சொல்லிட்டு A to F சொல்றான். அதாவது இந்த தண்டனை சட்டத்தில், இந்த சட்டத்தின் கீழ் நீதிமன்றங்கள் விதிக்கக்கூடிய தண்டனைகள் இந்த A to F மட்டும்தான். சரிங்களா? இதை தாண்டி எந்த தண்டனையும் நீதிமன்றங்கள் விதிக்க முடியாது. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிவு 104, பிரிவு 109, பிரிவு 117 இதில் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்க. ஒரு புதுவிதமான தண்டனையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, which may extend to imprisonment for life, அது செக்ஷன் 4ல இருக்கு. கமா, which shall mean imprisonment for the remainder of that person's natural lifeங்கிறாங்க. இந்த தண்டனை
செக்ஷன் 4ல் வரையறுக்கப்படவில்லை. அப்படின்னா இந்த தண்டனையை குறித்து இந்த பிரிவுகளில் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, இது ஏன் மாநில சுயாட்சிக்கு எதிரானது என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு சட்டத்திலையும் சரி, குற்றவியல் நடைமுறை சட்டத்திலையும் சரி, மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கோ குறைப்பதற்கோ முழுமையாக ரத்து செய்வதற்கோ அதிகாரங்கள் இருக்கு. இப்போ இந்த மாநில சுயாட்சிக்கு, அந்த மாநில அரசுகளுக்கு உள்ள இந்த அதிகாரத்தை இந்த 3 பிரிவுகளில் கீழே தண்டிக்கப்படவங்களுக்கு அந்த மாநில அரசினுடைய அதிகாரத்தை பறித்து விட்டார். மாநில அரசாங்கமோ அல்லது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நினைச்சா கூட ஒருவருடைய குற்றத்தினுடைய தண்டனையை குறைக்கவோ நீக்கவோ முடியாது. இப்படி அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிக்கும் வரையாக ஒரு நடைமுறை சட்டம் இருக்கலாமானா இருக்க முடியாது. இது முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. ரெண்டாவது, இது எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இரண்டாவதாக, இந்த இந்தியன் பீனல் கோடை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, 302வது பிரிவு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கொலை குற்றத்திற்கான தண்டனை. கொலை குற்றத்திற்கான தண்டனை இதற்கு முன்னாடி டெத் ஆர் இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் லைஃப், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த 302 இப்போ 103 ஆயிடுச்சு. 103(1) கீழே பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்க தண்டனையை தான் சொல்கிறாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதில் 2வது பிரிவு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு கொலை குற்றத்தை சமூக ரீதியாகவோ ஜாதிய ரீதியாகவோ பாலினத்தின் சார்பாகவோ பிறந்த இடத்தின் சார்பாகவோ மொழியியல் சார்ந்த பிரச்சனை சார்பாகவோ ஒரு கொலையை 5க்கும் மேற்பட்ட நபர்கள் செய்தால் அப்படின்னு ஒரு புது பிரிவை உருவாக்குறாங்க. உருவாக்கிட்டு அதுக்கு என்ன தண்டனைங்கன்னு கேட்டால் அதே இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் லைஃப், டெத்து. அப்போ எதுக்கு அதை 2 பிரிவாக பிரிக்கிறாங்க? இதுதான் பிரச்சனை. இது ஏன் பிரச்சனை அப்படின்னா, முதல் சட்ட முன்வடிவு இருக்கு இல்லையா, நான் செலக்ட் கமிட்டிக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு சட்ட முன்வடிவு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சட்ட முன்வடிவில் என்ன பண்ணியிருந்தாங்க, which shall be punished with death or imprisonment for life or imprisonment for minimum of 7 yearsன்னு ஒரு கிளாஸ் இருந்தது. அதை நான் எடுத்து சொன்னேன். என்ன இதுக்கு ஒரு சின்ன பாடம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. என்ன பாடம் அப்படின்னா, குற்றவியல் நடைமுறையில் வைக்கேரியஸ் லைபிலிட்டின்றது கிடையாது. நான் செய்த தவறுக்கு இன்னொருத்தரை குற்றவாளியாக கருதி தண்டனை கொடுக்க முடியாது. வைக்கேரியஸ் லைபிலிட்டிங்கிறது 4 பிரிவுகள் அதற்கு விதிவிலக்கு. ஒரு குற்றத்தை செய்வதற்கு உடந்தையாக இருந்தால் அபெட்மெண்ட், அல்லது அந்த குற்றத்தை செய்வதற்கு குற்றச்செய்தி செய்தால் கான்ஸ்பிரசி, காமன் இன்டென்ஷனோட பொதுவான எண்ணத்தோட அந்த குற்றத்தை 2 பேர் இல்லை 3 பேர் செஞ்சிருந்தாங்கன்னா காமன் இன்டென்ஷனில் ஒருத்தர் செஞ்சதுக்கு இன்னொருத்தரை பொறுப்பாளையாக்கலாம். கடைசியில் இருக்கு பாருங்க காமன் ஆப்ஜெக்ட். அது என்னன்னா 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு பொதுவான நோக்கத்தோடு ஒரு குற்றத்தை செஞ்சால், மற்ற ஒரே ஒருத்தர் தான் அந்த மரணத்தை விளைவிக்கக்கூடிய செயலை செய்திருந்தால் கூட அந்த அன்லாஃபுல் அசம்பிளியில் இருந்த மற்ற 4 பேருக்கும் கொலைக்கு உரிய தண்டனை தான் கொடுக்கும். நான் அவங்களுக்கு எடுத்து சொன்னேன், ஏங்க ஏற்கனவே செக்ஷன் 149 ஒன்று இருக்கே, காமன் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கே, அப்புறம் நீங்கள் இந்த அதிகமான குற்றமாக நினைக்கக்கூடிய மதம் ரீதியாக, மதத்தை மட்டும் விட்டுட்டாங்க, மொழிக்காகவோ ஜாதிக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காக 5 பேருக்கு மேலே செஞ்சால் அது கொடுமையான குற்றம் நினைக்கக்கூடிய நீங்கள் 7 வருஷம் மட்டும் தண்டனை கொடுக்குறீங்களே,
அது சரியான்னு கேட்டேன். அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரிவை நீக்காம அந்த 7 வருஷத்தை மட்டும் நீக்கிட்டாங்க. இப்போ அல்டிமேட் ரிசல்ட் என்னாச்சு? நீங்கள் மர்டர் பண்ணாலும் டெத் அல்லது லைஃப் தான். ரெண்டாவது ஒரு விரிவான ஒரு சங்கதியை சொல்லி அந்த மாதிரி குற்றம் செஞ்சாலும் டெத் ஆர் லைஃப் சென்டென்ஸ் தான். அப்போ இந்த 2 பிரிவுகள் தனித்தனியாக இருக்கிறப்ப இது குழப்பத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது? ஏற்கனவே நீதிமன்றங்களில் இந்த சட்டங்களை தெளிவாக நடைமுறைப்படுத்துவதற்கு நீதிபதிகளுக்கு அத்தனை தடவை கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி இரண்டாவது ஒரு தனி பிரிவை ஒன்று உருவாக்கி அதே தண்டனை கொடுப்பதற்கு அந்த 2வது பிரிவு தேவையா? இது குழப்பத்தை விளைவிக்காதா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. இது எத்தனை பேருடைய லைஃபை பாதிக்கும்னு பாருங்க. இது இந்த சட்டத்தை இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் பை எ லைஃப் கான்விக்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கு, 303. அது ஒரு ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு நபர் ஒரு கொலை குற்றத்தை செஞ்சா மரண தண்டனை மட்டும்தான் அவருக்கு தண்டனையா விதிக்க முடியும் அப்படின்னு 1860 சட்டத்தில் இருந்தது. அது அரசியலமைப்புக்கு விரோதமானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் 1980களிலேயே அந்த சட்டத்தை அந்த பிரிவை கான்ஸ்டியூஷனுக்கு விரோதம்னு நீக்கிட்டாங்க. இப்போ அவங்க அதை திருப்பி கொண்டு வராங்க. என்னன்னா, he shall be punished with death or நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, imprisonment for life. அவருடைய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் உள்ளதாக இருக்கணும். அவருக்கு ரெமிஷன் கிடையாது, எந்த ரிப்ரைவும் கிடையாது. இது மித்து வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல சுப்ரீம் கோர்ட் என்னென்னலாம் சொன்னாங்களோ, ஏன் அது அரசியலமைப்புக்கு விரோதமானதுன்னு சொன்னாங்களோ, அதை ஒட்டியே தான் டெத்துன்றதுக்கு பதிலாக மாற்று ஒரு தண்டனையை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் எதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்களோ அதே தப்பை தான் திருப்பி செஞ்சு வச்சிருக்காங்க. எனவே தான் இது அரசியலமைப்புக்கு விரோதமானதுன்னு சொல்றோம். ஏன் இது மக்களை பிரித்து பார்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய ஆக்சிடென்டல் டெத்ஸ். இந்த ஆக்சிடென்டல் டெத்தில் 2 பிரச்சனை. வழக்கமாக நம்ம 304A எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. இதில் 3 போராட்டங்களை ஒன்றிய அரசு சந்திச்சாங்க. ஒன்று, ஒரு ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட் செஞ்சு ஒருத்தர் மரணத்தை விளைவித்து விட்டால் அவருக்கு 2 வருஷம் தண்டனைங்கிறத 5 வருடமாக்கியிருக்காங்க. தோழர்களை குறித்து கொள்ளுங்கள், இது திரு பி. சிதம்பரம் அவர்கள் அந்த கமிட்டியில் எடுத்து வச்ச ஒரு செய்தி. 73 குற்றங்களுக்கு தண்டனையை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதற்கு என்ன காரணம், என்ன அடிப்படையில் பண்ணாங்க அப்படின்னு எந்த விளக்கமும் தரப்படவில்லை. 73 மொத்தமாக 511 செக்ஷனை குலுக்கி போட்டு அது எதெல்லாம் கையில் வந்ததோ 73 சீட்டை எடுத்து அதுக்கு எல்லாத்தையும் தண்டனை அதிகப்படுத்திட்டாங்க. ஏன் இதுக்கு அதிக தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ற காரணம் சொல்லப்படவில்லை. இப்போ என்னன்னா, ஒருத்தர் காரை எடுத்து கொண்டு போய் வேகமாக ஓட்டி அஜாக்கிரதையாக ஓட்டி ஒரு மரணத்தை விளைவித்து விட்டார் என்றால் அவருக்கு 5 வருடமாக தண்டனை ஆக்கிட்டாங்க. அப்போ மருத்துவத்துறையில் ரேஷன் நெக்லிஜென்ட்டாக இருந்து ஒருத்தர் மரணத்தை விளைவிச்சா அவருக்கும் இதே பிரிவில் தான் தண்டனை. மருத்துவர்கள் பெரிய போராட்டத்தை பண்ணாங்க, எதிர்ப்பை தெரிவித்தார்கள். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இது டாக்டராக இருந்தால் மட்டும் 5 வருஷம் கிடையாது 2 வருஷம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேஷன் நெக்லிஜென்ட் டெத்து ஒன்று தான். மோட்டார் வாகனத்தில் விபத்து ஏற்படுத்திங்கன்னா 5 வருஷம், டாக்டராக இருந்து தப்பு பண்ணிங்கன்னா 2 வருஷம். நான் டாக்டருக்கு 5 வருஷம் தரணும்னு சொல்லலை, அந்த கருத்து நமக்கு அல்ல. ஆனால் ஒரே குற்றத்தை யார் செய்கிறாங்கன்றதை பொறுத்து வெவ்வேறு விதமான தண்டனைகளை தராங்க. இது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா
ஆர்டிக்கல் 14க்கு எதிரானது. நம்பர் 1. அதை விட இன்னொரு கொடுமை இருக்கு. ஹிட் அண்ட் ரன் இருக்கான் இல்லையா, மோதிட்டு தப்பிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த 5 வருஷத்தை 10 வருஷம்னு வச்சுட்டாங்க. அப்ப ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஒன்று போய் போலீஸ்ல சொல்லணும், இல்லாட்டி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரணாகணும். இது ரெண்டும் இல்லாட்டி அது 5 வருட தண்டனை 10 வருட தண்டனையாக விதிக்கப்படும். இது நேரடியாக கம்பல்லிங் எ பர்சன் டு பி எ விட்னஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஆர்டிக்கல் 20 உட்பிரிவு 3க்கு எதிரானது. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதற்குத்தான் இந்த லாரி ஓனர்களும் ஓட்டுநர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியதன் விளைவாக இதை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனால் சட்டப்புத்தகத்தில் இன்னும் தான் இருக்கு, இன்னும் அமலுக்கு கொண்டு வரப்படவில்லையே தவிர இது அப்படியே தான் இருக்கு. இதுல இருந்து நீங்க மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தன் குற்றத்தை செஞ்சுட்டு அவன் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு அதிக தண்டனை. இதுதான் ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3க்கு எதிரானது. அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சட்டமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். மாரலா பார்த்தா இது தப்பு இல்லையா, இது சரிதானே, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் மாரலா பார்த்தா சரிதான். ஆனா மொராலிட்டிக்கும் சட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. மொராலிட்டிக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. மொராலிட்டிங்கிறது என்ன, ஒரு சமுதாயத்தில் அதிகப்படியான நபர்கள் சரி என்று கருதக்கூடியது தான் மொராலிட்டிங்கிறோம். ஆனால் சட்டம் அப்படி இருக்கக்கூடாது. சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி அந்த சட்டம் அரசியல் அமைப்புக்கு விரோதமானதுன்னு சொல்லணும். இந்த பிரிவிலிருந்து அந்த சட்ட மாற்றத்தை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத உங்களால தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். மக்களுக்கு விரோதமாக இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், பழைய சட்டத்துக்கும் புதிய சட்டத்திற்கும் என்ன மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கும் சொல்ல போனால் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ நான் இந்த கூட்டத்தை நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம், நான் அடுத்த கூட்டத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பத்திரிகைகளுக்கு செய்தி தரணும், இன்றைக்கு நாங்கள் 2 கூட்டத்தை நடத்தணும்ன்ட்டு. இந்த வரிசையில் இருக்கவங்கெல்லாம் போய் இந்த வரிசையில் உட்காருங்க, இந்த வரிசையில் இருக்கவங்களாம் நடு வரிசையில் உட்காருங்க, இப்படி மாற்றி வச்சுட்டு இது வேற அரங்குன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா? அது எவ்வளவு கேலிக்குரியதோ அப்படித்தான் இந்த சட்டங்கள், புதிய சட்டங்கள் சொல்றது. எல்லா சட்டத்தையும் பிரிவுகளை, அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய டெஃபினிஷன்ஸை மாற்றாமல் 300 100 ஆக்குனாங்க, 100 30 ஆக்குனாங்க, 40 50 ஆக்குனாங்க. இப்படி எண்களை மாற்றி வைத்ததை தவிர இவங்க எங்கெங்கெல்லாம் கை வச்சாங்களோ புதுசா, அதை எல்லாத்தையும் தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த 10 பிரிவுகளை நீக்கிட்டீங்கன்னா பழைய சட்டத்திற்கும் புது சட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. சொல்லப்போனால் இந்தியன் பீனல் கோடுக்கும் பிஎன்எஸ்க்கும் 95% ஒற்றுமை இருக்கிறது. சிஆர்பிசிக்கும் பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதாக்கும் 98% ஒற்றுமை இருக்கிறது. எதுவும் மாற்றப்படவில்லை. எங்கெங்கெல்லாம் இந்த 2% எங்க மாற்றினாங்களோ அதான் பிரச்சனைக்குரியது. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கும் பாரதிய சாட்சிய அதிநயத்துக்கும் 100% மாற்றம் இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் மாற்றம் பண்ணாங்க, அதுவும் பிரச்சனைக்குரியது. எனவே இவைகள் புதிய சட்டங்கள் அல்ல. புதிய சட்டங்களாக ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், நோக்கம் சமஸ்கிருத திணிப்பை நம் மீது செய்வதற்காக மட்டும்தான் இந்த பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் வழக்கறிஞர்களாகிய நீங்கள் உங்ககிட்ட இப்ப இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, புத்தகத்துக்கு முன்னாடி ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. பழைய சட்டம் எது, புதிய சட்டம் எதுன்ட்டு கம்பேரிட்டிவ் டேபிள். அந்த கம்பேரிட்டிவ்ல வச்சுக்கோங்க. பழைய சட்டத்தை பாருங்க, புதிய சட்டத்தை பாருங்க. இல்லை உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா என்னுடைய ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா
நான் 3 சட்டத்திற்கும் கம்பேரிட்டிவ் டேபிள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன் ஆங்கிலத்தை மாற்றிடணும்? ஆங்கிலத்தை மாற்றுங்க, யார் வேண்டான்னு சொன்னால் அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில மொழியில் பேர் வச்சுக்க சொல்லுங்கள், யார் வேணான்னா. ஏன் சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதற்கு ஒரு சட்டத்தை மாற்றணுமா? மாற்றினா என்னங்க பிரச்சனை? நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களாகிய நமக்கும் ஒரு கோணத்திலிருந்து பார்த்தா. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1860 முதல்ல சிஆர்பிசியை உருவாக்குனாங்க. 1860, 1861. அது 1898 மாற்றப்பட்டது. அது 1973 மாற்றப்பட்டது. 3 கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். 1860 இயற்றப்பட்டது இந்தியன் பீனல் கோட். 1872 உருவாக்கப்பட்டது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த சட்டங்களுக்கான இன்டர்பிரிட்டேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது தான் ஒரு வழக்கறிஞனுடைய மிக முக்கியமான படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதியாக இருக்கும். ஒரு சட்டத்தை எப்படி பொருள் கொள்வது அப்படிங்கிறது தான் முக்கிய பிரச்சனை. அந்த சட்டத்தை பொருள் கொண்ட பிறகு வழக்கில் இருக்க ஃபேக்ட்ஸுக்கு எப்படி அதை அப்ளை பண்ணுறதுங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. முதல் பிரச்சனை, இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது, அதை எப்படி பொருள் கொள்வது அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர்களுடைய பிரச்சனை. அதுக்கு தான் உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இருக்குது. முன்னாடி ப்ரிவி கவுன்சில் வரைக்கும் இருந்தாங்க. இப்போ செக்ஷன் 32 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிவி கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸ் எத்தனை இருக்குது? நீங்கள் தேடணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ நாங்கள் வந்தப்போ கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை குறித்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன பொருள் தந்திருக்கிறது, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பொருள் தந்திருக்கு, ப்ரிவி கவுன்சில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா செக்ஷன் 32 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ அதற்கு இணையான சட்டத்தை இப்போ போட்டிங்கன்னா பொருள் தெரிந்து கொள்வதற்கு இந்த முன் தீர்ப்புகளை எடுக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். இது எதற்காக செய்கிறாங்க? இதனுடைய விளைவு என்ன? குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு மட்டும்தானே தவிர வேற எதையும் இது கொண்டு போய் செலுத்தாது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, எங்கெங்கெல்லாம் புது பிரிவுகளை கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் தான் பிரச்சனை. முதல்ல இந்தியன் பீனல் கோடில் அவங்க மாற்றம் செஞ்ச இதெல்லாம் சொல்லிட்டேன். புதுசாக 3 பிரிவுகளை சேர்க்குறாங்க. 111, 112, 113. 111, 112 மகாராஷ்டிரா மாநிலம், குஜராத் மாநிலம் போன்ற மாநில சட்டங்களாக இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்டு கிரைம் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட்லேருந்து அப்படியே எடுத்து வச்சுருக்குறாங்க. அதுலேயும் கொஞ்சம் மாற்றம் பண்ணாங்க. என்னன்னா, ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னா அந்த சிகப்பு கோடு காட்டி போட்டிருக்கேன் பாருங்க, பை எனி பர்சன் ஆர் குரூப் ஆஃப் பர்சன். தனி மனுஷனா செஞ்சாலும் சரி, குரூப் ஆஃப் பர்சனாக இருந்து செஞ்சாலும் சரி, 2-3 குற்றங்களுக்கு மேலே பண்ணால் அவன் ஆர்கனைஸ்டு கிரைமோட மெம்பர் ஆகிடுவான். 3வது குற்றத்திலிருந்து அவன் ஆர்கனைஸ்டு கிரைம் என்று அவன் மேலே முத்திரை கொடுத்தப்படும். அவன் ஒரு கும்பலாக இருந்துதான் செயல்பட வேண்டும் என்பது இல்லை. எப்படி தீவிரவாதம் அப்படிங்கிறது தீவிரவாத அமைப்புகள் தாண்டி தனி மனிதனே தீவிரவாதியாகலான்னு சொன்ன ஒரே நாடு உலகத்திலேயே இந்தியா மட்டும்தான். ஒரு தனி மனிதன் தீவிரவாத இயக்கமாக மாற முடியும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம மட்டும்தான். அதே பிரிவுடைய கொஞ்சம் சுருக்கி ஆர்கனைஸ்டு கிரைமில் தனி மனிதன் மட்டுமே ஆர்கனைஸ்டு கிரைமை பண்ண முடியலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. இது தனி மனித சுதந்திரத்திற்கு மிக மிக எதிர்ப்பான ஒரு பிரிவாகும். சார், நாங்கள் பாதிக்கப்பட போகிறது இல்லையே அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, நிறைய தடவை இந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் பக்கத்து ஊரில் தானே கொள்ளடிச்சான் அப்படின்னு பேசாமல் இருப்போம். அடுத்த தெருவில் தானே கொள்ளையடிச்சான்னு பேசாமல் இருப்போம். பக்கத்து வீட்டில் தானே கொள்ளையடிச்சான்னு சும்மா இருப்போம். நம்ம வீட்டில் கொள்ளையடிக்க வரும்போது தான் பிரச்சனை வரும். அதே போல் தான் இது என்னை பாதிக்கப்பட போவது இல்லை என்ற நிலையை நாம் எடுத்து விட்டோம்னா
சமூக உணர்வு அற்ற ஒரு கூட்டமாக வழக்கறிஞர் கூட்டம் மாறிடும். எந்தெந்த வழக்கறிஞருக்கு சமூக உணர்வு இருக்கிறதோ அந்த வழக்கறிஞர் எல்லாம் இந்த சட்டங்களை படித்து, இது நாம் ஆஜராகப்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் சரி, என் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நாளை என்னுடைய அண்ணன் தம்பி கூட இதில் பாதிக்கப்படலான்ற உணர்வு வந்து இதை படித்து இதை மக்கள்கிட்ட சொல்கிற வரைக்கும் நம்முடைய கடமை நின்று போவது அல்ல. இது யாரையும் வேணால் பாதிக்கலாம். இன்றைக்கு நான் இதை எதிர்த்து பேசிக் கொண்டிருப்பதால் என் மீது கூட வழக்குகள் பாயலாம். நான் வெறும் அட்வொகேட்டாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ எம்பியாக வேற இருக்கேன், எதிர்கட்சி எம்பியாக வேற இருக்கேன். அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லை நம்ம, அது வேற விஷயம். ஆனால் இது போன்ற சமூகத்திற்கு எதிரான குற்றங்களை, சட்டங்களை நாம் எதிர்க்க வேண்டிய காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கும். இன்னொன்று சொல்லனா, ஆனால் இது குறித்து என்னுடைய டைமை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. செக்ஷன் 113 தப்பா 103 போட்டிருக்காங்க, டெரரிஸ்ட் ஆக்ட். மதிப்பிற்குரிய மூத்த வழக்கறிஞர் திரு விடுதலை அவர்கள் கூட அதை பற்றி சொன்னாங்க. டெரரிஸ்ட் ஆக்ட், UAPN ஒரு சட்டம் இருக்கு. இந்த UAPN சட்டத்தில் தயவு செய்து அதை வாங்கிக்கோங்க, இல்லை இன்டர்நெட்டில் எடுத்துக்கோங்க. பிரிவு 15 21 வரைக்கும் படிங்க. 103வது பிரிவை படிங்க. ரெண்டும் ஒரே பிரிவு தான். தனிச்சட்டமாக இருக்கக்கூடிய தீவிரவாத சட்டத்தை, அதற்கு தனி நடைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத செயல்களை ஜெனரல் ஆக்ட், பொதுவான சட்டமாக இருக்கக்கூடிய IPCயில் குற்றமாக சேர்க்கிறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும்? இது ஒரு போலீஸ் ஸ்டேட் ஆகணும் அப்படிங்கிறத தவிர இதுக்கு பின்னாடி எந்த நோக்கமும் இருக்கவே முடியாது. அதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கணும். எங்க சீனியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, ஒரு சட்டத்தை நீங்க படிக்கணும் அப்படின்னா முதல்ல சட்டத்துக்குள்ள போக கூட இண்டெக்ஸ் எடுத்து படிக்கணும் பாரு. ஏன் இண்டெக்ஸ் எடுத்து படிக்கணும்னா அதை சாப்டரா பிரிச்சிருப்பாங்க. பிரிவுகளை ஒவ்வொரு தொகுதிகளாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும், அல்லது ஒரே இனத்தை சேர்ந்த சங்கதிகளாக இருக்கும். அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு இந்தியன் பீனல் கோட்ல, இந்த BNSலயும் இருக்கு. நண்பர்களை திருப்பியும் புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு சட்டத்தை மட்டும் தனியாக படிச்சிங்கன்னா நமக்கு எப்பவுமே விளங்காது. அது நான் எங்கள் சீனியர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் என் ஜூனியர்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எவிடன்ஸ் ஆக்டை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஐபிசியை நல்லா புரிஞ்சுருக்கணும். ஐபிசியை நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா அது எப்படி செயல்படும் தெரிஞ்சுங்கன்னா CRPCயை புரிஞ்சுக்கணும். இது மூன்றும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய சட்டங்கள். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சில குற்றங்களுக்கு வழக்கு தொடுக்க வேண்டுமே ஆனால் ஒன்றிய அல்லது மாநில அரசினுடைய அனுமதி பெறாமல் குற்ற நடவடிக்கையை தொடர முடியாது. சாங்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் வேணும். இதில் இருக்க நோக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட், அரசுக்கு எதிரான குற்றம். இந்த அரசுக்கு எதிரான குற்றம் அந்த சாப்டர்ல தான் வந்திருக்கணுமே தவிர, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 111, 112, 113 மூணுத்தையும் கொண்டு போயிட்டு அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடியில் வச்சிருக்கான். மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு குற்றமாக டெரரிஸ்ட் ஆக்டை வச்சிருக்கான். ஏன்னா இந்த சாப்டர்ல வச்சுட்டா சாங்ஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இது அடக்குமுறை சட்டம் இல்லாம என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இது தெரியாம நடந்துச்சா அப்படின்னா கிடையாது. 3 வருடங்களாக 4 வருடங்களாக நாங்கள் மிக ஆய்ந்து யோசிச்சு இந்த சட்டங்களை கொண்டு வரேன்னு சொல்றாங்க. ரொம்ப யோசிச்சு மனித உரிமைகளை பறிப்பதற்காக இவ்வளவு யோசிச்சுங்கன்றதான் எங்களுடைய கேள்வி. டெரரிஸ்ட் ஆக்ட் எப்படி அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடி ஆகும்? அது விளக்கம் தரப்படவில்லை, தரப்போவதும் இல்லை.
அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்கு. மூத்த வழக்கறிஞர் சொன்ன மாதிரி ஆர்டிக்கல் 50 அரசினுடைய 3 பிரிவுகளையும் தனித்தனியாக வாட்டர் டைட்டாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். எக்ஸிக்யூட்டிவ் தனியாக இருக்கணும், ஜுடிஷியரி தனியாக இருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் தனியாக இருக்கணும். இவை ஒன்றோடு ஒன்று தங்களுடைய அதிகாரங்களை சுமத்திவிடக்கூடாது என்பதில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக இருக்கு. ஆர்டிக்கல் 50 ஆகப்பெரிய, நான் இதுவரைக்கும் எந்த சட்டத்திலையும் படித்து அறியாத, வேணா நீங்கள்லாம் ரவுலட் சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு ஓரளவுக்கு. இந்த மாதிரி ரவுலட் சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த முழு அதிகாரத்தையும் போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க. 113வது பிரிவின் கீழே ஒரு குற்றத்தை செஞ்சவன் 113வது பிரிவு கீழே அவன் மேலே குற்ற வழக்கு தொடரணுமா அல்லது யுஏபிஏ சட்டத்தின் கீழே தொடரணுமா அப்படிங்கிறத சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிசைட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படின்னா சட்டத்தை நிர்ணயிக்கக்கூடியது நீதிமன்றம் அல்ல, காவல்துறை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போ எஸ்பிக்கு பிடிச்சா அவன் ஆர்டினரியான ஐபிசியில் வந்துடுவான். இளங்கோவா இருந்தால் 113, இன்னும் தெளிவாகவே வெளிப்படையாகவே சொல்கிறேன், குற்றவாளி இளங்கோவா இருந்தால் 113, அப்துல் காதரா இருந்தால் யுஏபிஏ. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? எனக்கு பிடிக்காதவனாக இருந்தால் அவனை நான் யுஏபிஏ சட்டத்தில் போடுவேன். யுஏபிஏ சட்டத்தில் போட்டேன்னா அவனுக்கு பெயிலே கிடைக்காது. அந்த அதிகாரத்தை எப்படி நீங்க காவல்துறை கிட்ட கொடுப்பீங்க? அப்படி கொடுக்கப்படும் அதிகாரத்தை கண்டு காணாமல் சகித்துக் கொண்டு எப்படி ஒரு வழக்கறிஞர் சமுதாயம் இருக்கலாம்? இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நாங்கள் செடிஷன் சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டோம், 124A எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நண்பர்களுக்காக நான் அந்த கம்பேரிட்டிவ் டேபிள் போட்டிருக்கேன் பாருங்க. 124A எடுத்து விட்டார்கள் உண்மைதான், நம்பரை மாற்றி 152ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் 124A விட 152வது பிரிவு எவ்வளவு மோசமான பிரிவுன்னு பாருங்க. 152ல அந்த எல்லோ ஹைலைட்டட் மட்டும் பாருங்க. whoever excites or attempts to excite, accession or armed rebellion or subversive activities or encourage feelings of separatist activities or endanger sovereignty or unity and integrity of India. அங்க இருந்தது வெறும் hatred or contempt or excite or attempts to, இவ்வளவுதான் இருந்தது. அதனுடைய பொருளை, அந்த குற்றத்தினுடைய உட்கூறுகளை எவ்வளவு பறந்து விரிவாக்கம் பண்ண முடியுமோ விரிவாக்கம் பண்ணி, எத்தனை பேரை உள்ள போடணும்னாலும் அதற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய விளக்கத்தை விரித்து இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஏன் செக்ஷன் 124A இனிமேல் எந்த கேஸும் போடாதீங்க, நாங்கள் இந்த சரியா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ற வரைக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கை பைபாஸ் பண்றதுக்காக 124 எடுத்துட்டு 152 வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஐபிசி இந்த உதாரணங்கள் போதும்னு நினைக்கிறேன். சிஆர்பிசி எடுத்துக்கோ, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகிறேன், ஏன்னா ஆசிரியர் பேச வேண்டியிருக்கு. நானாவது 2 நாள் தான் படித்தேன், வழக்குக்கும் இதுக்கும் சேர்த்து. ஐயா கிட்ட நான் வந்து 10 நாளைக்கு முன்னாடி கேட்டேன். ஐயா 5 நாளைக்கு முன்னாடியே சிஆர்பிசி புக்கை வாங்கி படிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர்கிட்ட இருந்தால் நாங்கள் பாடத்துக்கு கற்றுக்கணும். ஏன்னா அவர் ஆசிரியர், அவர் அப்படிதான் இருப்பார். நாங்கள் எப்போதுமே மாணாக்கராக இருப்பதற்கும் நீங்கள் ஆசிரியராக இருப்பதற்கும் அதான் வித்தியாசம். சிஆர்பிசியை பாருங்க. சிஆர்பிசியில் செக்ஷன் 43 அதுல கைவிலங்கு மாட்டலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கைவிலங்கு மாட்டாதீர்கள், அது மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படிங்கிறது கிருஷ்ணயர்ல இருந்து அத்தனை உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்லியாச்சு. ஆனால் கைது செய்தவுடன் கைவிலங்க மாட்டலான்றாங்க. நாங்கள் கேட்டோம், தயவு செய்து அந்த மாதிரி கொண்டு வராதிங்க. மேஜிஸ்ட்ரேட்டோட அனுமதியை பெற்று நீதித்துறை
இவருக்கு கைவிலங்கு போடுவது சரிதான் அப்படின்னு சொன்னால் மட்டும் போடுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த உரிமையை காவல்துறைக்கு கொடுக்காதீங்கன்னு கேட்டோம். அதை ஒப்புக்கொள்வதாக இல்லை. செக்ஷன் 107 அட்டாச்மெண்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, அதில் 107 மட்டும் பாருங்க. ஒருத்தர் குற்றவாளியா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கு முன்பாகவே அவருடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிடலாம். சரியா? இப்போ இருக்கிறதுலே முக்கியமான பிரச்சனை எதுன்னா கைது தொடர்பான பிரச்சனை. முன்ன 167 இருந்தது, அது இப்போ 187 ஆயிருக்கு. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அரெஸ்ட் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள கொண்டு போறாங்க இல்லையா, அதற்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த பிரிவு. அதில் சிகப்பு கோடிட்டு 2 இடத்த சொல்லியிருக்கேன். இந்த முதல் இதுக்கு என்ன அர்த்தம்னு என்னால் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண உடனே மேஜிஸ்ட்ரேட் எதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால், அவர் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி பெயிலில் போயிட்டாரா, இல்லை கொடுத்த பெயிலை கேன்சல் பண்ணிட்டாங்களா, ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி பெயிலில் போனால் அவனை ஏன் திருப்பி அரெஸ்ட் பண்ண போகிறான் போலீஸ்காரன்? அது எப்படி ஒரு கருத்தாக இருக்க முடியும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு? அவர் மேலே சாட்டப்பட்ட குற்றம் சரியானதா இல்லையா, அதற்கு மெட்டீரியல் இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. அவர் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி பெயிலில் போயிட்டாருன்னா திருப்பி எப்படி போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ண போகிறாரு? இந்த அடிப்படை செய்தியை கூட அவங்களுக்கு சொன்னால் புரியலை. ரெண்டாவது, போலீஸ் காவலில் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறது பிரச்சனை. அனுபம் குல்கர்னின்ற ஒரு வழக்கில் கைது செய்து ரிமாண்ட் செஞ்ச முதல் 15 நாளில் மட்டும்தான் போலீஸ் கஸ்டடி கொடுக்க முடியும். இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க, 10 வருடங்களுக்கு உட்பட்ட தண்டனைக்கு உட்பட்ட குற்றங்களுக்கு முதல் 40 நாள் வரைக்கும் எப்போ வேணாலும் போலீஸ் காவல் தரலாம். 10 வருட தண்டனைகளுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய வழக்குகளில் 60 நாளுக்குள்ளார எப்போ வேணாலும் போலீஸ் காவல் தரலாம். நாங்கள் சொன்னோம், தயவு செய்து இது போடாதீங்க, இது ரொம்ப தப்பு, ஜாமீன் கொடுக்கறதுலேயே பிரச்சனை வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரிவு 437 அடையாள அணிவிப்புக்காக ஒருத்தனுக்கு ஜாமீனை மறுக்கக்கூடாதுன்னு இருக்கு. நீங்கள் இது சரியாக சிந்திக்கிற வரைக்கும் தயவு செய்து இதுக்காவது ஒரு ப்ரொவிஷனை வைக்கணும்னு நான் கேட்டிருந்தேன். அது நான் அந்த கருத்தை எடுத்து வச்சது 26/8/2023 12 மணிக்கு நடந்த அந்த செஷனில் செலக்ட் கமிட்டியில் என்னுடைய கருத்தாக இதை பதிவு செஞ்சிருந்தேன். தயவு செய்து இது ஒன்று கொண்டு வாங்கன்னு. அதை எடுத்து கொண்டு வந்து 408வது பிரிவில் வச்சுட்டாங்க. அதாவது ஒருத்தர் போலீஸ் காவலில் எடுக்க போகிறேன்றதுனால மட்டுமே ஜாமீனை மறுக்கக்கூடாது. அது நம்ம ரெக்வஸ்ட்டை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் நடைமுறை சாத்தியமா அப்படின்றதான் பிரச்சனை. காவல்துறைக்கு 40 நாள் அல்லது 60 நாள் வரைக்கும் காவல் எடுக்க உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டுமே ஜாமீனை மறுக்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த நீதிபதி அதை ஏற்றுக்குவாங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள். காவல்துறைக்கு ஒரு நியாயமான உரிமையை, சட்டப்பூர்வமான உரிமையை ஒரு இடத்துல கொடுத்துட்டீங்க. 40 நாளைக்கு உள்ளார எப்போ வேணாலும் போலீஸ் காவல் எடுக்கலான்ட்டு. அது பரவாயில்ல, நான் அப்புறம் முடிவு பண்ணுறேன்னு ஜாமீன் எந்த மேஜிஸ்ட்ரேட் கொடுப்பாங்க? எந்த செஷன் ஜட்ஜ் கொடுப்பாங்க? இது மனித உரிமைக்கு மிக மிக எதிரான ஒரு பிரிவாக நான் பார்க்குறேன். அக்யூஸ்டுக்கு மட்டும் அகெயின்ஸ்டா இது அப்படின்னு பார்த்தா விக்டிமுக்கும் இது பிரச்சனை தான். சிஆர்பிசி என்னன்னா, இதுக்கு முன்னாடி பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே மேஜிஸ்ட்ரேட் பிரைமா ஃபேஸே இருக்க பார்த்துட்டு சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுவார். இனிமேல் அது நடக்காது. சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கே அக்யூஸ்டை கூப்பிட்டு அப்போ உன் மேலே சம்மன் கொடுக்கலாமா இல்லையான்னு கேட்டுட்டு தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி சிஆர்பிசியை திருத்திட்டாங்க. அது பரவாயில்லை. ஒரு அரசு அதிகாரி மூலியோ அல்லது காவல் அதிகாரி மூலியோ நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அந்த காவல் அதிகாரிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அப்போ உன் மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது எடுத்துக்கலாமா வேணாமான்ட்டு. அது மட்டும் இல்லை, அந்த காவல்துறை அதிகாரியுடைய இமீடியட் சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு இப்போ நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்க என்னென்னலாம் நடந்ததுன்ட்டு கேட்கணும். இந்த 2 ரிப்போர்ட்டையும் கருத்தில் கொண்ட பிறகு தான் சம்மன் அனுப்பலாமா இல்லையான்னு டிசைட் பண்ண முடியும்.
அப்போ இது எவ்வளவு மக்கள் விரோதமான சட்டம் பாருங்க. குற்றத்தால் பாதிக்கப்பட்டவங்க கூட ஈஸியாக வந்து நியாயத்தை பெற முடியாது. டிஸ்சார்ஜ் 60 days டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த சார்ஜ் ஃப்ரேமிங்கை ஆடியோ வீடியோ மூலமாக ரெக்கார்ட் பண்ணலாங்கிறாங்க. அக்யூஸ்டு நேராக வரணும்னு இல்லைங்கிறாங்க. சாட்சியத்தை ஆடியோ வீடியோ மூலமாக ரெக்கார்ட் பண்ணணுங்கிறாங்க. ஏற்கனவே இதை எங்கள் ஜூனியர் விவேக் இருக்கார் கேளுங்க. ஒரு NDPS கேஸில் ஏற்கனவே 161 இருக்கிறது எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுட்டு நாங்கள் பார்க்குறோம், ஸ்டெனோ கை வெறும்னே டச் பண்ணவே இல்லை கீபேடை, இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஏற்கனவே 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கிறத சீஃப் எக்ஸாமினேஷனை அடித்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நாளில் இப்போ அக்யூஸ்ட் வர வேண்டாம், அக்யூஸ்டோட அட்வொகேட் வர வேண்டாம், ஆடியோலையும் வீடியோலையும் நாங்கள் எவிடன்ஸை ரெக்கார்ட் பண்ணலான்னு சொன்னால் எப்படி யார் டியூட்டர் பண்ணுவா? இது சரியாக ஒரு சட்டமாக இருக்க முடியுமா, இல்லை சரியான ட்ரையல் நடக்க முடியுமான்னா அது உங்கள் கருத்துக்கே விட்டுறேன் நான். ப்ரிக்ளைம்ட் அஃபெண்டர்னு ஒருத்தர் இருக்கார், தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர். அதில் என்ன பிரச்சனைன்னா அவரோட ஆப்சன்ஸில் ட்ரையல் நடக்கலான்ற வரைக்கும் இருக்குது. இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க, அவர் கடைசி வரைக்கும் ஆஜராகாமையிலேயே அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துடலான்ட்டாங்க. இது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. மெர்சி பெட்டிஷன்ஸ் அதில் கூடவா கை வைப்பாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மெர்சி பெட்டிஷன் அதாவது கருணை மனுக்களை நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு கூட போடலாம், ஏன்னா அது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கூட சொந்தக்காரங்க தான் போடணும்னு அவசியம் இல்லை, நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு கூட போடலாம். மெர்சி பெட்டிஷன்ஸை இதுக்கப்புறம் அவரோ அவர் குடும்பத்தாரோ மட்டும்தான் போட முடியும். NGO போட முடியாது, நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு போட முடியாது. அதற்கும் கால அவகாசம் கொடுத்துட்டாங்க. ஒருத்தனுக்கு மரண தண்டனையை விதித்து விட்டு 30 நாளுக்குள்ள மெர்சி பெட்டிஷன் போடணும்னா அவன் அந்த மன அழுத்தத்திலிருந்து வரத்துக்கே எத்தனை நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதையும் தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக தான் பார்க்கணும். அதைவிட மரண தண்டனையில் கருணை மனுவை நிராகரித்து விட்டால் கவர்னரோ அல்லது குடியரசுத் தலைவரோ கருணை மனுவை நிராகரித்து விட்டால் அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றங்களுடைய அதிகாரங்களை மொத்தமாக எடுத்துட்டாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லாத எந்த சட்டத்தையும் நீதிமன்றங்கள் ஒப்புக்கொள்வதில்லை, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கடைசியா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் ஒரே ஒரு இடத்துல தான் கை வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இத்தனை நாள் 65B சர்டிஃபிகேட் இருந்தது இல்லையா, அது இப்போ ஷெட்யூலில் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக வச்சுருக்காங்க. ஷெட்யூல் ஒரே ஒரு ஷெட்யூல் தான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், பாரதிய சாட்சிய அதிநயம். இந்த பாரதிய சாட்சிய அதிநயத்தில் என்ன மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு ஒரு ஷெட்யூலில் அட்டவணையில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பிரிவு இருக்குது. பார்ட் A எங்கிட்டேருந்து எடுத்தாங்கன்னா நான் ஒரு சர்டிஃபிகேட் தரணும். பார்ட் B சர்டிஃபிகேட்டை யார் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா மேலே பாருங்கள் ரெட்டில் போட்டிருக்கேன், டு பி ஃபில்டு பை அன் எக்ஸ்பர்ட். ஒரு எக்ஸ்பர்ட் தான் கொடுக்க முடியும். அதில் என்னங்க சிக்கல் அப்படின்னீங்கன்னா பிரிவு 99 முன்ன 45 கேபிட்டல் A இப்போ 39, ஐம் சாரி 39வது பிரிவின் பிரகாரம் யார் எக்ஸ்பர்ட்னு இருக்கு. 39(2) பாருங்க. When in a proceeding the court has to form an opinion on any matter relating to any information transmitted or stored in any computer resource or any other electronic digital form, the opinion of the electronic evidence referred to in section 79 capital A of the IT Act is a relevant fact. அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுக்கணும்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் 79 கீழே சொல்லப்பட்ட எக்ஸ்பர்ட் கொடுத்தாதான் அது ரெலவெண்ட் ஃபேக்ட், அப்படி இல்லைன்னா அது ரெலவெண்ட் ஃபேக்ட் கிடையாது. 79A யார் கொடுக்குறான்னு பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்தெந்த நிறுவனத்தை அங்கீகாரம் பண்ணியிருக்கோ அவங்க மட்டும்தான் எக்ஸ்பர்ட். தோழர்களே குறித்து வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய
ஸ்டேட் கவர்மெண்ட் லேபரேட்டரி கூட இன்னும் மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிறுவனம் தான். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எக்ஸ்பர்ட்டே கிடையாது. குற்றத்தால் பாதிக்கப்பட்டவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? இனிமேல் அவங்களுக்கு நியாயமே கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை. எந்த வழக்கையும் இப்போ பெரும்பாலான குற்றங்கள் இதை எலக்ட்ரானிக் எவிடன்ஸை நம்பி தான் இருக்குது. வீடியோவை நம்பி இருக்குது, ஆடியோவை நம்பி இருக்குது, இமெயிலை நம்பி இருக்குது. எந்த வழக்கையும் நம்மளால் இனிமேல் கோர்ட்டில் நிரூபிக்கவே முடியாது. இதைவிட குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கொடுமையை செய்ய முடியுமானா நிச்சயம் செய்ய முடியாது. தோழர்களே, நான் சொல்லியிருக்கிறது இந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய மேலெழுந்த வாரியான செய்திகள் தான். இந்த சட்டங்களை நாம் உள்வாங்கி முழுக்க எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது ஆகும். ஆனால் மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போதே இவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய இந்த சட்டங்களை வழக்கறிஞர்களாகிய நாம் தான் மக்களிடையே எடுத்து சொல்லி இவர்களுக்கு எதிராக போராடி கடைசியாக இந்த பிரிவுகளை நீக்காமல் ஓய்ந்திடக்கூடாது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.